அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 6ஆம் தேதி திங்கள் கிழமை வளர்பிறை 22/9/2025 பிரதமை திதி பின்னிரவு 2:56 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் காலை 11:24 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, பிற்பகல் 3 மணியிலிருந்து 4 மணி வரை மற்றும் மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம். லக்னத்திலேயே சூரியன், புதன், சந்திரன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரனும் கேதுவும். இன்றைய விசேஷம் நவராத்திரி பூஜா இன்றையிலிருந்து ஆரம்பமாகிறது. இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்கு பேசி முடிக்க, வாகனம் விற்க, அதிகாரிகளை சந்திக்க, பணியாட்களை விடுவிக்க, பயிர்களுக்கு மருந்து தெளிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, தன்னை விழுங்கிய மண்ணை கிழித்து எழுந்து வந்து நிற்கும் பயிர்களைப் போல் எப்போதும் இரு. ஆமாங்க, விதையானது மண்ணிலே விழுகிறது, விதையை மண்ணானது மூடி விடுகிறது. ஆனால் அந்த மண்ணை கிழித்து கொண்டு விழித்து எழும் பயிர்களைப் போல விதிகளை எல்லாம் தாண்டி மதியால் எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சிக்கல்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நீங்கள் எதை சொன்னாலும் எல்லாரும் இன்னைக்கு ரசிப்பாங்க. உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. வீடு கட்டுறது, வாங்கிறது அதெல்லாமே லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு மனையை கொடுத்துட்டு இன்னொரு காலி மனை, வீட்டு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார் நெருக்கம் அதிகரிக்கும். மனம் விட்டு சில முக்கிய விஷயங்களை பேசுவீங்க. கடந்த காலத்தில் வந்த சில சுகமான அனுபவங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நினைவு கூர்ந்து கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் அதிகமாக எதிர்பார்க்கலாம். சும்மாவா நேரங்காலம் பார்க்காம உழைச்சின்னு இருக்கீங்க. தரமான பொருள்களை அள்ளி கொடுத்துன்னு இருக்கீங்க. பஜாரில் உங்கள் கடைக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் இருக்குது. அதனால் வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி அதிகமாக வருவாங்கங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக மறைமுக எதிர்ப்புகள்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். முகத்துக்கு முன்னால் உங்களை பாராட்டிட்டு முதுகுக்கு பின்னால் உங்களை குறை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. இதெல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்தது தாங்க. நம்ம கடமையை நாம் பார்த்துட்டு போகலாங்க. யார் நம்மளை என்ன செய்திட முடியும்? நாம் உண்மையாக இருந்தோம்னா ஒன்றும் நம்மளை நெருங்காது அப்படின்னு தனக்குத்தானே ஆறுதலும் தேர்தலும் சொல்லிக்கொள்வீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் புது பொருட்கள் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கால்வலி அதெல்லாம் விலகி ஆரோக்கியமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, அவமானப்பட்ட பின் கற்றுக்கொண்ட எதுவும் அவ்வளவு எளிதில் மறந்துவிடாது. அவமானம்தான் ஒரு மனிதனை வலிமைப்படுத்துகிறது. ஆமாங்க, சின்ன வயசில் உங்களை எத்தனையோ பேர் அசிங்கப்படுத்தினாங்க. வளர்ந்து வந்த பிறகு கூட உங்களை கொஞ்சம் தரக்குறைவாக நினச்சாங்க. ஆனால் எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ விமர்சனங்கள், எத்தனையோ ஏமாற்றங்கள், இழப்புகள், அதைக்கெல்லாம் அஞ்சாமல் அதையெல்லாம் தாண்டி முன்னுக்கு கொண்டிருப்பவர்கள், உழைப்பால் முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய
இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளை நினச்சி தான் சில நேரங்களில் கவலைப்படுறீங்க. இந்த போட்டியான விந்தையான உலகத்தில் அவங்க ஜெயிச்சு வர முடியுமா அப்படின்னு யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? நல்லாவே வருவாங்க, முன்னுக்கு வருவாங்க. கல்யாண விஷயமாக சிலர்கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. மகனுக்கும் கல்யாண விஷயமாக பார்க்குறீங்க, மகளுக்கும் பார்த்துட்டுருக்கீங்க. இன்றைக்கி ஏதாவது நல்ல ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினம் பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் போட்டி அதிகமாகிட்டே போகுது. இருந்தாலும் நம்ம வேலையை நாம் பார்ப்போம். நாம் தரமானதை கொடுத்தோம்னா எல்லாத்தையும் தாண்டி நம்மக்கிட்ட வாடிக்கையாளர் வருவாங்க. அந்த நம்பிக்கையோடு இன்றைக்கி நீங்கள் லாபம் பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். திறமையாக வேலை பார்க்குறோம் அப்படின்னாலும் சில நேரங்களில் தொந்தரவாக போய் முடியுது. எல்லாத்தையும் நம்ம தலையிலே கட்டிடுறாங்களேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. மற்றபடி எல்லா வகையிலுமே குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை கொஞ்சம் இருந்துட்டு இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, என்னை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கும் என்னை புரிந்து கொள்ள மறுப்பவர்களுக்கும் இடையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது அப்படி தாங்க. நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்க யாராவது நம்ம பக்கத்தில் இருந்தால் நம்ம போராட வேண்டியதே இருக்காதுங்க. நம்மளை புரிஞ்சிக்காதவங்க தான் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யாரையும் நாம் திருத்த முடியாது, மாற்றவும் முடியாது. நாம் நம்மளை மாற்றிப்போம். நாம் நம்மளை முதல்ல புரிந்து கொள்வோம். அடுத்தவங்க நம்மளை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்தவங்க நம்மளை பற்றி புரியாமல் இருந்தால் கூட எளிதாக அவங்கள நாம் கையாளலாம்ங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே வழிநடாத்தி செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. இருக்கிற வீட்டை காலி பண்ணிடலாம், வேறு வீடு பார்க்கலாம். புரட்டாசி மாதம் வேறு வந்துடுச்சு. ஐப்பசியில் தான் ஏதாவது நல்ல வீடாக பார்த்து மாறணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. ஏற்கனவே பால் காய்ச்சியாச்சு, இனிமேல் நாள் பார்க்கணுமா? அவசியம் இல்லை. ஆவணி மாதத்துலேயே நீங்கள் பால் காய்ச்சிருந்தீங்கன்னா இனிமேல் எந்த நேரத்தில்னாலும் நீங்கள் போய் குடியேறலாங்க. சில முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய அந்த கல்யாண விஷயமாக மனசுக்குள்ளார சில யோசனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். கிடுகிடுன்னு இப்படி தங்கம் விலை தாவி தாவி குதித்து ஏறி ஏறி போயிடுச்சு. அப்போவே கையில் இருந்தப்போ எதாவது கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கலாமே, அப்போவே தோணுச்சு. இருந்தாலும் சரி, அப்படிலாம் ஆகுமாங்கிற ஒரு யோசனை இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி எட்டி பார்க்க முடியாத தூரத்தில் தங்கம் உட்காந்துருக்கு. சரி, இனிமேலும் தாமதிக்காமல் எதாவது கொஞ்சம் வாங்கி வைப்போம், பிள்ளைங்க கல்யாணத்துக்கு உதவுமேங்கிற யோசனை ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. ஜென்ம குரு இருக்கிறதுனால நேரத்தில் சாப்பிட்றது நல்லதுங்க. இரவு நேரம் அதிகம் கண் விழிக்காமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. சில நேரங்களில் சோர்வு களைப்பை கொடுப்பார் ஜென்மகுரு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல பேர் கிடைக்குங்க. உழைப்பாளி, நேர்மையானவர் அப்படின்னு எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உன்னுடைய பாதையை நீ தேர்ந்தெடு. நீங்கள் அப்படி தாங்க. எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் வராங்க அப்படின்னு நீங்கள் செம்மறியாட்டு கூட்டம் போல் பின்தொடர்வதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. நாம் நம்ம வழியை பார்ப்போம். நம்ம வழி தனி வழி. நாம் நல்லா யோசிக்கணும். எல்லாரும் சொல்கிறத நாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் எது நியாயமோ அதை தேர்ந்தெடுத்து நேர்பாதையில் பயணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு
அருமையாக இருக்குது. உங்கள் ராசிநாதனாகிய சந்திரன் இன்றைக்கி பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு சில முக்கிய முடிவுகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கொஞ்சம் குரலை ஒசத்தையும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. கம்பீரமாகவும் இருப்பீங்க. புது ரக ஆடை அணிகலன்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்களும் உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. யோகாதிபதி செவ்வாயும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் பலமாக இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் எல்லாரையும் நம்பி சொல்லாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நட்பாக இருக்கிறவங்க நாளைக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க. 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால திடீர் பயணங்கள்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் எடுத்து சில நேரம் போகாமலேயே அந்த பணமும் வேஸ்ட் ஆகுதேன்னு சில நேரம் தோணுங்க. வியாபாரம் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வசதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதை விட வறுமையின்றி வாழ வேண்டும் என்று நினைப்பதே சிறப்பானதாகும். ஆமாங்க, வறுமை இல்லாமல் வாழலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்தாலே வசதி எல்லாமே வர ஆரம்பிச்சிருங்க. வசதியாக வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா தான் அந்த மனசில் நிம்மதி இல்லாமல் போகுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வறுமை இல்லாமல் வாழ்ந்தால் போதும், வசதி இருக்குதோ இல்லையோ நிம்மதி இருந்தால் போதும்னு எங்கும் எப்பொழுதும் யதார்த்த வாழ்க்கை வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதுரியமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சாமர்த்தியமாக பேசி சாதிப்பீங்க. இங்கீதமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்திலையும் உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாரும் இன்றைக்கி ஏற்றுப்பாங்க. பழைய நண்பர்களும் உறவினர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. குடும்பத்தில் ஒரு கலகலப்பான சூழ்நிலையை எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு இனம் புரியாத கவலை இருந்துருக்கும். தோற்று போயிடுவோமோ, அசிங்கப்பட்டுடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் இருக்கும். அது தேவையே இல்லைங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதரவு இருந்துருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் தைரியமாகவே இருக்கலாம். நேரம் கிடைக்கும்போது உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் போயிட்டு உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகும். ஸ்ரீ பைரவருக்கும் நீங்கள் விளக்கேற்றுங்க. அது இன்னும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அதே போல் வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும், லாபமாக இருக்கும். உத்தியோகத்தில் சின்னதாக வேலை சுமை இருக்கும். சிலரெல்லாம் நீங்கள் இன்றைக்கி பகைச்சிப்பீங்க. நீங்கள் தான் பகைச்சிப்பீங்க, உங்களை யாரும் பகைச்சிக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலும் நியாயத்தை நம்ம கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு தைரியமாக சிலரிடம் இன்றைக்கி விவாதங்கள் செய்வீங்க. அந்த விவாதங்களில் நீங்கள் இன்றைக்கி ஜெயிச்சு தான் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. 7ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ருசிக்காக நீங்கள் சாப்பிடாமல் பசிக்காக சாப்பிடுங்க. வீட்டு உணவுகள் சுத்தமான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, 1000 உறவுகள் நமக்கு துணையாக இருந்தாலும் அவரவர் வாழ்க்கையை நாம் தனிமையாகத்தான் எதிர்கொள்ள வேண்டி வரும். அவரவர் பாதை, அவரவருடைய பயணம், அவரவருடைய வாழ்க்கை. ஆமாங்க, இந்த சூட்சுமத்தை உணர்ந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக நமக்கு உறவுகள் இருந்தாலும் நட்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் பெரிதும் பொருட்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு நாம் தொந்தரவு தரக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவாக நாம் இருந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நல்லது அல்லதெல்லாம் நாம் தான் எதிர்கொள்ளணும். அதை போய் அடுத்தவங்கள்ட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டுன்னு எங்கும் எப்பொழுதும் என் வழி தனி வழி, எனக்குன்னு விதிக்கப்பட்டது எனக்காக இருக்கட்டும், என் சோகத்தை சொல்லி மற்றவர்களை புண்படுத்த மாட்டேன்னு நேர்மையான பாதையில் சென்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. இன்று ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. முன்கோபத்தையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் காலையில் 11:24 வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் காலை 11:24 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உப்பு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதே மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படையாக பேசி யார்கிட்டையாவது சிக்கிக்கக்கூடாது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி கவனமாக இருக்கணும். முக்கியமான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி பொறுப்பு கொடுக்காதீங்க. முடிஞ்சால் நீங்கள் போய் சிலதெல்லாம் பேசிட்டு வர்றதோ பார்த்துட்டு வர்றதோ கொடுத்துட்டு வர்றதோ இருந்தால் நல்லதுங்க. அதே மாதிரி நாம் ஏதோ சிவனேன்னு இருந்தாலும் கூட சுற்றி முற்றி இருக்கிறவங்க நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க. இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்னு நம்மள்கிட்ட ஏதாவது நிற்கிறாங்க. அவங்களுக்காக ஓட வேண்டியதாக இருக்குது, உழைக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் கொஞ்சம் போட்டிகளால் லாபம் குறையும். உத்தியோகத்தில் கூட ஏதாவது குறை சொல்லுவாங்க, கண்டு காணாமல் இருந்துடுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சலசலப்பு வரும், அதை பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதுவும் சில காலம்தான். அதை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க எதையாவது நினச்சி உருகி உருகி ஓடா தேர்தெல்லாம் உங்களுக்கு அறவே பிடிக்காதுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டு சங்கடப்பட்டுன்னு இருக்கக்கூடாது. சுற்றி முற்றி இருக்கிறவங்க 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. நல்லா இருந்தாலும் இது மாதிரி பேசுவாங்க, சங்கடத்தில் இருந்தாலும் வேறு மாதிரி பேசுவாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு நாம் என்ன கடவுளாலேயே அது முடியலையேன்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொண்டு வாழக்கூடிய மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க, செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க, பழுதான பொருட்களை இன்றைக்கி நீங்கள் மாற்றுவீங்க. வீட்டை அழகுபடுத்துறது, புதுப்பிக்கிறது, அது மாதிரி முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால முன்னைய விட உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸும் தெளிவும் வர ஆரம்பிச்சிருச்சு. கூடவே சின்ன சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. சனி பகவான் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வருங்கால திட்டங்கள் வரிசையாக மனசுக்குள்ளார வந்துக்கிட்டே இருக்கும். யாரையும் நம்பி நாம் இருக்கக்கூடாது, யார் கையையும் நம்பி இருக்கக்கூடாது, யார் வீட்டு வாசலையும் போய் நிற்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு வருமானம் இருந்தால் தான் நாம் அவமானப்படாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அப்போ தான் நம்ம கம்பீரமாக இருக்க முடியும். அதுக்கான வழி என்னங்கிறத நீங்கள் யோசிப்பீங்க. 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன செலவுகள் இருக்கும். திடீர் பயணங்களும் இன்றைக்கி இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றி அமைச்சு இன்றைக்கி லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அது அப்படியே இன்றைய தினம் தொடருங்க. அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விசேஷம், எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் பரபரப்பாக இன்றைக்கி பல விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும்.
விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, திருத்திக் கொண்டால் பிழை என்பது பாடமாகும், திருந்தாவிட்டால் பிழை என்பது குற்றமாகும், பாவமாகும். ஆமாங்க, தவறுவது மனித இயல்பு. அந்த தவறுதலை அடுத்தது செய்யாமல் இருக்கணும். அதுதான் தவறை திருத்திக்கிறதுக்கான வழிங்க. நீங்கள் எப்பொழுதுமே ஏதாவது சின்ன தவறு நடந்துட்டாலும் அதுக்காக மனசார நீங்கள் கஷ்டப்பட்டு இனிமேல் அந்த தவறு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்தோடு எங்கும் எப்பொழுதும் நலமாக தன்னை மாற்றிக்கொள்பவர்கள், நல்ல வழியிலே தன்னை இணைத்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. இன்றைய தினம் யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பெரிய பெரிய திட்டங்கள்லாம் மனசுக்குள்ளார ஓடும். பெருசாக ஏதாவது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். செடி கொடி மரம் பக்கத்தில் ஏதாவது ஓட அருவி இது மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நிம்மதியாக இருக்கலாம், ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் பணம் வேணும்ல. சிறுக சிறுக சேமித்து பார்ப்போம், நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி எதாவது வந்தால் வாங்கி வைப்போம் அப்படிங்கிற யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவல் அல்லது பேங்க் லோனு அதெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மறைஞ்சி கிடக்கிறதுனால ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் உழைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு மாதிரி எந்திர வாழ்க்கையாக போயிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சி கிடக்கிறதுனால ஏதாவது ஒரு செலவு இருக்கிற சேமிப்பெல்லாம் கரைச்சிட்டு போகுதேங்கிற மாதிரியான ஆதங்கமும் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபகரமாக இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக வேலை சுமையும் செலவுகளும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் அதிகம் பேசாதீர்கள். இல்லையென்றால் வேண்டியவர்கள் கூட வேண்டாதவர்களாகி விடுவார்கள். ஆமாங்க, அளவாக பேசுனா நமக்கு மரியாதைங்க. அளவுக்கு அதிகமாக பேசணுன்னா நம்மளை ரொம்ப எளிமையாக்கிடுவாங்க, கொஞ்சம் கொச்சப்படுத்துவாங்க. அதனால தாங்க இப்பெல்லாம் அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டோம், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க மாற்றிக்கிட்டோம். நாம் நம்ம வாழ்க்கையை பார்ப்போம். ஓரளவு சொல்லலாம், ஒரேடியாக நம்ம புத்திமதி சொல்லக்கூடாதுங்கிற முடிவுக்கு திட்டமாக அளவாக பேசி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால மனசில் இருந்த கவலைகள், பயம் அதெல்லாமே விலகுங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அந்த சொத்து தகராறு அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. கோர்ட்டில் கேஸெல்லாம் போட்டு இது வரைக்கும் 5-6 வருஷம் ஆகிடுச்சு. வாங்க ராசியாக பேசிக்கலாம். ஏதோ அந்த நேரம் நீங்களும் கோவப்பட்டீங்க, நானும் கோவப்பட்டோம், 2 பேரும் வேறு விதமாக பேசிக்கிட்டோம். இப்போ அதெல்லாம் விடுங்க, நாம் ஏதாவது சுமூகமாக முடிப்போங்க அப்படின்னு சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் சுமூகமாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக நெருப்பு கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பேங்க் லோன் குறைஞ்ச வட்டியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி புது வேலை தேடின்னு இருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான சூழல் இருக்குது. இங்கேருந்து போகலாமா, நாம் கிளம்பிட்டோம்னா நம்மளோட பெற்றோர்களை யார் பார்த்துப்பா, இப்படியெல்லாம் யோசனைகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில்
வேலை கிடைச்சாலே பெற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே. அதனால் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க, நல்லதாக கிடைக்கும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது. ராகு நல்லா இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக ஆதாயம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உலகத்தோடு தனக்குள்ள உறவை ஒரு மனிதன் உணராவிட்டால் அவன் வாழும் இடம் பிணைக்கூடமாகும். ஆமாங்க, அதனால தாங்க உலகம் எப்படி இயங்குகிறது, உலகத்தோடு நாம் எப்படி ஒட்டி இருக்கணும், அதெல்லாம் நாட்டு நடப்பு எப்படி இருக்குது, அந்த நாட்டு நடப்புக்கு ஏற்ப நம்முடைய வீட்டு நடப்பை எப்படி நம்ம மாற்றிக்கணும், நம்முடைய நடவடிக்கைகளை எப்படி நம்ம மாற்றினுங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. பாக்யாதிபதி புதன் பாக்யஸ்தானத்தில் உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் பணம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. செலவு கடுமையாக போயிட்டே இருக்குது. ஏற்கனவே வட்டியுமாக போயின்னு இருக்குது, கடனும் அதிகமாகின்னு இருக்குது. பெருசாக ஒன்றும் காணுமேங்கிற மாதிரி நீங்கள் தேடின்னு இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு கிரகப்பெயர்ச்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்குது. அதனால் பணவரவு நிச்சயமாக உண்டுங்க. அதே மாதிரி சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் கிடைக்கும். வேற்றுமொழி வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்லதெல்லாமே நடக்குங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த சென்டிமெண்ட்டாக இருந்த நகையாவது மீட்டிடணும், அது கைக்கு வந்துட்டாலே நமக்கு எல்லாம் நல்லது நடந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த நகையை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு அமையறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள், சவால்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் 10ஆம் இடத்துல செவ்வாய் அது உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, ஊன்றுகோலாய் இருப்பதை விட தூண்டுகோலாய் இருங்கள். ஆமாங்க, அதனால தாங்க மீன் கேட்டால் தூண்டிலை கொடுப்பவர்கள் நீங்கள் தாங்க. அடுத்தவங்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்கலாம், ஆனால் அதே நேரத்தில் தொடர்ந்து ஆதரவு கொடுக்காம அவங்க காலிலேயே அவங்க நிற்கிற மாதிரி, அவங்களுடைய உழைப்பிலேயே அவங்க பிழைப்பு நடத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பெருசாக செய்து தரணும்னு நினைத்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உதவி கேட்டு வருபவர்களாக இருந்தாலும் அவர்களை எல்லா வகையிலும் சுயமரியாதையுடன் வாழ்வதற்கான வழிகளை அமைத்து தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்குது, அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:24 சந்திராஷ்டமம் முடியுதுங்க. அதனால் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் காலையில் 11:24 சந்திராஷ்டமம் தொடங்குது. அதனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி இரவு உணவு கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்றதும் நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். பழசேதாக கிளறி பேசினாங்கன்னா கண்டுக்காமல் காது கேட்காத மாதிரி நடந்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் திடீர்னு உங்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கு சிலர் வருவாங்க. நம்பாதீங்க, கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வெளி உணவுகளையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மேலதிகாரிகள்கிட்ட நிதானமாக பேசுகிறது நல்லது. அதை
வியாபாரம் சம்பந்தப்பட்ட வரிகள் ஏதாவது கட்டுறதா இருந்தாலும் அதை உடனே கட்டி முடிக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் எளிதாக சமாளித்து நீங்கள் வந்துடுவீங்க. இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:24 நல்லா இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினம் அதாவது இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, மனசில் எதுவும் வச்சுக்காமல் பேசுகிறது நல்லது தான். ஆனால் மனசே இல்லாமல் பேசுகிறது நல்லதில்லைங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி இல்லைங்க. வெள்ளேந்தியாக இருப்பீங்க, வெள்ளையாக பேசுவீங்க, எல்லாரையும் நம்புவீங்க, எல்லார்கிட்டையும் ஒரு ஈடுபாடோடு பேசுவீங்க. ஆனால் சிலர்லாம் ஏனோ தானோன்னு இருப்பாங்க. ஏதோ பேசுகிறதுக்காக பேசுவோன்னு பேசுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லோரிடமும் பாசமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அதனால் மனசில் இருந்த கவலைகள்லாம் விலகும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. ஏழரை சனியில் எது வந்தாலும் எதுவும் கையில் தங்க மாட்டேங்குது. சிலரை நம்பி போயின்னு இருக்கோம், அது நடக்கணும், நல்ல விதத்தில் நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. நேரம் கிடைக்கிறப்ப திருநள்ளாறு சென்று ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை ஏதாவது உணவு, எப்போ பார்த்தாலும் ஏதோ காய்ச்சல் அடிக்கிற மாதிரியே உடம்பு சூடாக இருக்கேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியூர்லாம் குடும்பத்தோடு போகிறீங்கன்னா வீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு வெளியில் கிளம்புறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றவங்க பேச்சு கேட்டுட்டு எதுவும் முதலீடு செய்ய வேண்டாம். ஏன்னா 8ல் செவ்வாய் இருக்கார், அதில் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே கடின உழைப்பாளிகள் தான். இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாகவே பேசுவாங்கங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லதெல்லாமே நடக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. போன வருஷம் கூட ரொம்ப சாதாரணமாக தாங்க இருந்தார். அந்த உடஞ்சி போன 2 வீலர் இருக்கு இல்லைங்களா, அதில் தான் சுற்றின்னு இருப்பார். குறுக்க நெடுக்க சில நேரம் நடந்து கூட போயின்னு இருப்பார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய காரில் போயின்னு இருக்காரு. அது இம்போர்ட்டட் வெஹிக்கிள், இறக்குமதி செய்யப்பட்ட அதிநவீன சொகுசு காரில் போகிறாரு. இதெல்லாம் எப்படி புரியலையே, ஆச்சரியமாக இருக்குது. இவங்கெல்லாம் எப்படி திடீர்னு முன்னுக்கு வராங்க? ஆனால் நாம் என்னவோ உழைச்சி தான் ஏதோ ஒரு இன்ச்சாக தான் வளர முடியுது. ஆனால் இவங்கெல்லாம் எடுத்த எடுப்புலேயே அப்படியே கோபுரம் மாதிரி வாழ்க்கையில் ஒசந்து நிற்கிறாங்களே. அந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் நமக்கு எதுவும் கிடையாதா? அந்த மாதிரி கிரக அமைப்புகள் நமக்கு எதுவும் இல்லையா? அந்த மாதிரி தசாபுக்திகள் நம்ம வாழ்க்கையில் எதுவும் வராதா? நம்ம ஜாதகம் எப்படி தான் இருக்குது? நல்ல ஜோசியத்தை கொண்டு போய் காமிப்போம். நமக்கு எதாவது திடீர் வளர்ச்சி இருக்கா? திடீர்னு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? திடீர் பணக்காரராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சில நேரங்களில் சிலரை பார்த்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. எல்லாம் நம்ம பிறந்த ஜாதகம். நாம் பிறக்கும்பொழுது நம்முடைய ஜனன ஜாதகத்தில் என்ன அமையுதோ அதுதாங்க எல்லா வகையிலுமே நடக்குங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடம், இந்த 3 இடத்துக்கு சொந்தக்காரர்கள், இந்த 3 வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்க. 2ஆம் இடம், அதுக்கடுத்து 9, 11, இந்த 3 வீடுகளுக்குரிய கிரகங்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் திடீர் பணக்காரங்களாக வருவாங்க. திடீர் பண வரவு இருக்கும். பெரிய அளவில் சொத்து பத்தெல்லாம் சேரும். சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் பார்த்து மிரள்ற அளவுக்கு அவங்களால ரொம்ப பெருசாக சாதித்து காட்ட முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 2 வீட்டுக்குரிய கிரகங்கள் 11ஆம் இடத்ததிபதியோடு சம்மந்தப்படணும்.
ஒன்று சேர்ந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா 11ஆம் அதிபதி இந்த 2ஆம் இடம் 9ஆம் இடத்துக்குரிய கிரகங்களை பார்க்கணும். ஏன்னா 11 லாபம், அதனால் பார்க்கணும். அது மாதிரி பார்க்குற ஜாதகங்கள் அவங்களும் திடீர்னு பணக்காரங்களாக ஆகுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 9ஆம் இடத்துக்குரிய கிரகம், 11ஆம் இடத்துக்குரிய கிரகம், இந்த கிரகங்கள் ஜாதகத்தில் கேந்திரங்களில் உட்கார்ந்துருக்கணும். அந்த மாதிரி கேந்திரங்களில் உட்கார்ந்துருந்தால் அவங்களுக்கும் திடீர்னு யோகம் எல்லாமே அடிக்கும். திடீர் பணக்காரங்க, பெரிய அந்தஸ்து, பங்களா போன்ற வீடு, உயர் ரக வாகனங்கள், பெரிய பதவிகள், பெரிய நிறுவனங்கள் வச்சு நடத்துறது, இந்த மாதிரி யோகங்கள், திடீர் பணக்காரங்க அப்படிங்கிற யோகங்கள் எல்லாமே அவங்களுக்கும் எதிர்பார்க்கலாங்க. 2ஆம் இடத்துக்குரிய கிரகம், 9ஆம் இடத்துக்குரிய கிரகம், 11ஆம் இடத்துக்குரிய கிரகங்களுடைய தசாபுக்திகள் நடக்கும் பொழுது, கோச்சார கிரகங்களும் பலமாக இருக்கும் பொழுது திடீர் பணக்கார யோகம் சேருங்க. அப்போ இந்த தசாபுக்தி வரணும். அதுக்கடுத்து கோச்சார கிரகங்களும் நல்ல சுபிட்சமாக இருக்கணும். குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கணும், சனி பகவான் நல்ல இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரும்போது, அதாவது ஜனனகால ஜாதகத்துடன் தற்கால கிரக நிலைகளும் அந்த மாதிரி சாதகமாக வரும்போது தான் திடீர் பணக்காரங்களாக மாற முடியும். அந்த வளர்ச்சி அப்போ தாங்க பெருசாக முழுசாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி லக்னாதிபதிக்கு நட்பு கிரகத்தோட தசை நடக்கும்போது கூட அவங்களும் திடீர் பணக்காரங்களாக ஆகிறத நம்ம அனுபவத்தில் நாம் பார்க்குறோம். அவங்களும் அதாவது வேலை செய்த நிறுவனத்தையே விலைக்கு வாங்கி முன்னுக்கு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு பெரிய வளர்ச்சி எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு கூடியவன் தசை, பாக்யாதிபதி தசை, லாபாதிபதி தசை, இதெல்லாம் வரும்பொழுது பெரிய நட்புகள்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்க நட்பெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். அவங்களுக்கு உங்களை பிடிச்சி போயிடும். அவங்க சரி நீ இதை வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது கொடுத்து நீ ஏதாவது ஒரு தொழிலை தொடங்க, அப்புறமா நான் திருப்பி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க கேட்காமலே கூட விட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போது திடீர் பணக்காரர்களாக ஒருத்தவங்க ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்து கிரகங்கள் ஒன்றா இருக்கும், அல்லது சம்பந்தப்பட்டிருக்கும், அல்லது பார்வையில் இருக்கும், அல்லது கேந்திரத்தில் இருக்கும், அல்லது அந்த தசாபுக்திகள் அவங்க நடைமுறையில் இப்போ நடந்துட்டுருக்கும். ஸோ ஜாதகம்தான் நம்மை வழிநடத்துது. கிரகங்கள் தான் நமக்கு தெளிவான வாழ்க்கையை கொடுக்குது. அந்த கிரக ஆகர்ஷண சக்திகள், அந்த தசாபுக்திகளுடைய ஆதிக்கங்கள், இதை வச்சு தாங்க ஒருத்தவங்க திடீர் பணக்காரராக முடியும். அதனால் ஜாதகத்தில் எப்படிப்பட்ட கிரகங்கள் இருக்குங்கிறத தெரிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து பாக்கியங்களையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.